இந்த போட்டோவை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணித்து? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜ்புரத்தோட போட்டோ எடுத்துட்டு எங்க ஆத்துக்காரர் உங்களை வந்து பார்த்தார். நீங்க அப்போ அவருக்கு நிறைய பணம் தர்றதாவும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு உதவுறதாகவும் சொன்னேலாம். ஆனா அவர் மாட்டேன்னுட்டார். நீங்க அவரை மிரட்டி அந்த போட்டோவை பிடிங்கிட்டு வேற ஒரு போட்டோவை மாத்தி கொடுத்துட்டதா சொன்னார். நேக்கு ராஜ்புரத்தோட இன்னொரு போட்டோ கிடைச்சது. அதான் உங்கள்ட்ட கொண்டு கொடுக்கலான்னு வந்தேன். இந்த விஷயத்த உங்க ஆத்துக்காரர் உன்னை தவிர வேற யாருக்கிட்டயா சொல்லியிருக்காரா? வேற யாரோ ஒருத்தர் சென்னையில இருந்து வந்து இது ராஜ்பரத் போட்டோ தானேன்னு கேட்டார். ஆமா, இது அவரோட போட்டோ தான் அவர் சொல்லிட்டார். ரொம்ப நல்லது. நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. பதிலுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். என்ன வேணும்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம், நீங்க இந்த போட்டோவை என்கிட்ட வந்து கொடுத்தது உங்க ஆத்துக்காரர் கூட தெரிய வேண்டாம். இல்ல, இப்ப கூட நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வரல. வேண்டப்பட்டவா கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன். கிளம்பி அந்த கல்யாணத்தையும் பார்த்துட்டு போனோம். அது உங்க சொந்த விஷயம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இப்ப என் பொண்ணுக்கு 30 முடிஞ்சு 31 ஆரம்பிச்சிருத்தோ. நிறைய வரன்கள் வந்தது. ஆனா வரதட்சணை இல்லாததுனால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. நீங்க மனசு வச்சேன்னா நான் நடத்தி முடிச்சிருவேன். நான் மனசு வச்சுட்டேன். சொல்லுங்க, எவ்வளவு பணம் வேணும்? தஞ்சாவூர்ல இருந்து ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அவ வரதட்சணையா 1 லட்சம் ரூபாய் கேக்குறா. அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போவோம்? அந்த பணத்தை நாங்க கண்ணால கூட பார்த்ததில்லை. நான் கேட்டது கொஞ்சம் அதிகமான தொகை தான். பொண்ணை கரையேற்றணும் இல்லையா? நான் பணம் கொடுக்கறதுக்காக யோசிக்கல. நீங்க செய்யறது சரியா தப்பான்னு யோசிச்சேன். சரி, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களுக்கு பணம் வேணும். அதுக்காக இந்த போட்டோவை என்கிட்ட கொடுக்குறேள். சரி, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பி அது எங்க ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சுட்டா வேற பிரச்சனை ஆயிடும். உங்க ஆத்துக்காரருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அடுத்த வாரம் நானே ஊருக்கு வரேன், சொல்லி அனுப்புறேன். அப்போ வந்து பாருங்க, நானே பணத்தை கொடுத்துட்றேன்.